சார் சார் அந்த பாட்டு கொஞ்சம் நிறுத்துங்க சார். ஐயா அந்த பாட்டு கொஞ்சம் நிறுத்துங்கய்யா. முடியல. சார் இருக்கியா சார்? சார் சார் கேக்குதா? ஏய் அந்த பாட்டை நிறுத்துறா மயிரே. நான் வெளியே வந்தேன் ஒருத்தவரோட இருக்க மாட்டீங்க. ஏய் அந்த பாட்டை நிறுத்துறா சுன்னி. பாட்டு போடுறான் பாட்டு போடுறான் போற போராடா. ஒரு வாழை இந்த வா தூக்கிடுவானா வாழை. கூட்டத்தோட கொடுத்ததெல்லாம் மறந்துட்டீங்களா? அந்த போட்டோ அவன் அவன் அந்த போட்டோக்கு கீழே இருக்கும்போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அவனும் அந்த ஆளுங்களா தான் இருப்பான். கரெக்டு தான் போல. நேத்து வேற என் கையை பிடிச்சி கூப்பிட்டு போனானே. இவ்வளவு நாள் நான் இவன் கையில வாங்கிட்டு இருந்தேன். நினைக்கவே அருவருப்பா இருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இவன் எப்படி இங்க இங்க எப்படி வந்திருப்பான்? இங்கெல்லாம் வர முடியாதே. இங்க எப்படி இங்கெல்லாம் வர முடியாதே. ஓ கோட்டால வந்த கோழி குஞ்சா எல்லா இடத்துலயும் இருக்கிறானுங்களா? கொடுத்தாதான் கொடுத்தானுங்க. ரொம்ப ஆடுறானுங்க. நம்ம நடந்து வந்தாலே குஞ்சு கும்பிடு போடுற பரதேசிங்க. நீங்க நம்ம குடிக்கிற தண்ணியை குடிக்கிறானுங்க. காலில் செருப்பு 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 போடுறானுங்க. கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டு நமக்கு சரி சமம் உட்காந்து திங்குறாங்க. சமம் ஆயிடுவோமா? அவ்வளவு ஏன் அவ இடத்துக்கே போய் அவ அப்படியே கை வைக்கிறானுங்க. எல்லாம் கால கொடுமை. இவங்கெல்லாம் என் ஐயனும் பாட்டனும் ஆண்ட மாதிரி காலு கீழே வச்சாண்டு இருந்திருக்கணும். கொஞ்சம் விட்டா அப்படிதான் படிச்சுட்டு நம்ம தலைமலையில் உட்காந்து பாருங்க. இதுல இந்த வெள்ளை வேஸ்டிங்க சொம்பு தூக்கிங்க வேற தூ. ஆனா இவங்களுக்கு நம்மளை பத்தி தெரியல. காலங்காலமா கோட்டையை கட்டி ஆண்ட ஆண்ட பரம்பரை நாங்க. குடியேற்றதுல இருந்து தேடி இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தானே முதல் வரியுமா? அதுதானே வழக்கம். சும்மா சொல்லக்கூடாது. திருவிழா நேரத்துல நம்ம பயணிகளை சேர்த்துக்கிட்டு வண்டியில ஏத்திக்கிட்டு நாங்க தாண்டா இங்க எல்லாமே மீசை முறு. ஓ வயசுட்டானுங்களா? ஊருக்குள்ள நாங்க தலைக்கட்டா இருந்த வரைக்கும் ஏதாவது தப்பு நடக்க விட்டுருப்போம் இருக்காதே. ஆனா இப்ப எல்லாம் மாறி போச்சு. அதான் எங்க அப்பா அடிக்கடி ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பார். இங்க பாரு தர்மா, காலம் மாறி போனாலும் நம்ம வீரம் மாறி போக கூடாதுன்னு. கரெக்டா தான் சொல்லியிருக்கான். ஏன்னா வீரத்தையே உருவமா வச்சு வழிபடுற ஆளுங்க நாங்க. ஆண்டவா, எங்களுக்கு மண்ணு பொண்ணு சாமி இதெல்லாம் ஒண்ணுதான்.
அப்படி பொண்ணா நினைக்கிறேன் எங்கள் வீட்டு பொண்ணுங்களோட மனசில். அப்படி பொண்ணா நினைக்கிறேன் எங்கள் வீட்டு பொண்ணுங்களோட மனசில். மா மா வந்துருமா, அப்பாட்டே வந்துருமா. அவன் உனக்கு வேணாமா, குடும்பமான நடு தெருவுக்கு வந்துருமா, குடும்பம் கௌரவமே போயிடுமா. அம்மா அப்பா சொல்றது கேளு சாமி, அப்பாட்டே திரும்பி வந்துருமா. மா போவாதம்மா. ஐயோ போறாளே போறாளே போறாளே, குடும்பமானத்தை நடு தெருவில் நிறுத்திட்டு போறாளே தெரியாம. மா ஒரு தடவை அப்பா சொல்றது கேளுமா, அப்பாட்டே திரும்பி வந்துருமா. மா அப்பா சொல்றது ஒரே ஒரு தடவை கேளுமா. ஐயோ போறாளே போறாளே போறாளே, மொத்த குடும்பத்தையும் புதைச்சிட்டு போறாளே, இதுக்கப்புறம் நான் எப்படி வெளியே வருவேன். மா ஒரு எழுதுறாமா, ஒரு எழுதுற அப்பாக்காக வாமா, அவன் வேணாமா, அவன் வேணாமா அப்படின்னு அந்த அப்பா அழுதது இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அது எப்படி சின்ன வயசுல இருந்து நம்மாளான்னு பார்த்து பழகு, நம்மாளான்னு பார்த்து பழகுன்னு சொல்லி சொல்லி தானே அமிச்சான். நல்லா தானே வளர்த்தோம். அப்படி நல்லா வளர்த்தேன் எங்கள் வீட்டு பொண்ணுங்களோட மனசுல. அப்படி நல்லா வளர்த்தேன் எங்கள் வீட்டு பொண்ணுங்களோட மனசுல. காதல் கத்திரிக்கான்னு ஆசையா பேசி ஏமாத்தி வீடு பணம்னு சந்தோஷமா வாழ்றானுங்க. அது எப்படி பெத்தவங்களோட கௌரவத்தை கெடுத்துட்டு வரதான் காதலா? இது இது தருதலைங்க பண்ற தருதல காதல். விடுவோமா விடுவோமா? நாங்க கூரருவா வச்சு குத்தி கிழிச்சோம்ல, முருகேசன் கோக்குலு இளவரசன். இப்ப கூட நம்மளால 4 பேர் சேர்ந்து நட்டானுங்களே, அவன் பேரு கவனு கவனு. நான் ஒண்ணு பண்ணேன். அன்னைக்கு ஆடி மாசம் 6ஆம் தேதி ஐயனார் கோயில்ல கெடா விட்டு நானும் எங்க பையலோடும் டுபு 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 டுபுன்னு போயிட்டோம். அங்க போய் பாக்குறேன் பூரா நம்ம ஜனம். அப்பத்தா தண்ணி எடுத்துன சொல்லிச்சுன்னு கிணத்துக்கு போய் பார்த்தா நம்ம வீட்டு புள்ள யார் கூட? அந்த பையன் கூட. எனக்கு சரியான கோபம். பின்னாடி திரும்பி பார்த்தேன், கிடா வெட்டுறதுக்கு காய்ச்சல் இருந்தாங்க. சட சடன் புடி வந்தா சட்டையை பிடிச்சிட்டேன். பயந்துட்டான், டக்குன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். அண்ணா உங்க வீட்டு போன நல்லா பார்த்து பண்ண, நல்ல வேலையில இருக்கணே, கை நிறைய சம்பாதிக்கிறேனே. நான் கேன குதியா விட்டுறேன்னு கேட்பான்னு பார்த்தா குடுத்துறேன்னு கேட்குறான். நம்ம தான் கேட்டா குடுக்குறோம் சமாச்சு. நான் கேட்டா தானே, நான் தான் நாக்கு எடுத்துட்டான்ல. அதுக்கப்புறமும் கேட்டா. எனக்கு புரியல, ஒரே வெட்டு. அவன் தலை என் காலு கீழே, மேல ஃபுல்லா ரத்தம். அடுத்த மாசமே நம்ம பொண்ணு கல்யாணம். யார் கூட? நம்ம பையன் கூட. அங்க விட்ட கெடாவ இங்க வெட்டினோம். நான் உள்ள போய் 20 நாள்ல வெளியே வந்துட்டேன். ஆனா இவ்வளவு பண்ணி எனக்குலாம் பயம் வரல. தப்பு பண்ணா தட்டி கேட்க யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கறத என்னோட பலமே. நான் வருவேன். என் இனத்துக்காக கத்தி தூக்குறது எனக்கு பெருமை தான். என்ன சாதி வரியான்னு சொல்லுவான். ஆமா சாதி வரியா. இப்ப நான் வெளியே போனா கூட என்னை கொண்டாடுறதுக்கு கோடி பேர் காத்துட்டு இருப்பாங்க. நான் என்ன, எங்க அம்மா தான் கையில இருக்கு. இருக்கட்டும், எனக்கு எங்க சாமியை விட எங்க சாதி தான் முக்கியம். ஏதோ நான் மட்டும்தான் சாதி பார்க்குற மாதிரி பேசுறீங்க. சாதிகள் இல்லை அடி பாப்பான்னு சொல்லி தர ஸ்கூல்ல கூட சாதி சான்றிதழ் கேட்கிறான். புரியுதா? இங்க சாதின்றது நம்மளோட அடையாளம், பெருமை, கௌரவம் எல்லாமே.
போய் உன் தாத்தனோட முதுகு போய் பாரு. அவன் வாங்கின சவுக்கடிங்க சொல்லும் நாங்கள் யாருன்னு. அவனுங்களாம் நம்ம முன்னாடி கை கட்டி நிற்கும்போது ஐயோ அதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியலையே. இங்கே அடிமன் ஒன்று இருந்தால் தான் அரசனாக முடியும். புரிஞ்சுதா? என்றைக்குமே நாங்கள் மேலே நீங்கள் கீழே, நாங்கள் மேலே நீங்கள் கீழே, நாங்கள் மேலே நீங்கள் கீழே, நாங்கள் மேலே நீங்கள் கீழே, நாங்கள் மேலே நீங்கள் கீழே. இத்தனை கருப்பு சட்டைக்கு வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சாதின்றது சட்டத்திலே இருக்குது. எவன் வந்தாலும் ஒன்றும் பிடுங்க முடியாது. இதை நான் சொன்னேன் எங்கள் பைத்தியம் பாருங்க. பைத்தியமா நான்? 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 ஓப்பன் பண்ணா சட்டை போட்ட பொண்ணுக்கு முன்னாடி ஒரு சாரி கட்ட பையன் போயிட்டு இருந்தான். அவன் தலையிலேருந்து ஒரு பூ கீழே போச்சு. அதை அந்த பொண்ணு எடுத்து பார்த்தா அது சாதாரண பூ இல்லை, குஷ்பூ. இன்னுமா இருக்குது? இதோ உங்களுக்காக வந்துட்டேன். இனிமே கவலைப்படாதீங்க. சக்திமான் சக்திமான். இதோ உங்களுக்காக உலகத்தை காப்பாற்ற இனிமே கவலைப்படாதீங்க. சக்திமானுக்கு என்ன தூக்குல போட்டாலும் என் சாதி கைத்துல போடுங்கடா. உன்னை பார்த்து 10 பேர் வருவான் எனக்கா வரனா. உனக்கு இதே பிரச்சனையா போச்சு. அந்த சாதியாரா சக்திமானுக்கு வந்துட்டானுங்களே, வந்துட்டானுங்களே, எல்லா இடத்துலயும் வந்துட்டானுங்களே. ஏய் தொடாதீங்கடா. ஏய் சரி 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 தொட்டு பேசாதீங்க. என்னடா சொல்றது? ஏய் நான் தானே இங்க ஆண்ட பரம்பரை. ஏய் விடுடா. தொட்டு பேசாதீங்கடா. சீ நான் தான் இங்க ஆண்ட பரம்பரை. எல்லாமே நான் தான். நீங்க தான். நீங்களா யாருன்னு எனக்கு தெரியும். இது சரிப்பட்டு வராது. அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து வா. ஏய் கையை பிடிங்க. பயலுக்கு தெரிஞ்சுதே. ஏய் கை ஆடுற மாதிரி என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அமைதியா இரு. ஐயோடா போடுடா பாட்டா போடா நீங்க போடுற பாட்டா. ஐயோடா ஓகே படுத்து. ஏய் கையை எடுங்கடா. ஏய் விட்டு பேச இல்லடா சொல்றேன். நான் எல்லாமே